என்ன வேணும் சார்? காஃபி. ரெண்டு காஃபி. ஓகே சார். ஆபீஸ்க்கு மட்டும் ஓடுவே. இப்போ கல்யாணம் வேற ஆக போகுது. இனி உனக்கு கையில பிடிக்க முடியுமா? இனி இந்த பக்கமே வர மாட்டான்டா. என்ன கூட ஒர்க் பண்றவங்க உன் கூட என்ன பார்த்தாங்கன்னா கேலி பண்ணுவாங்க. சோ யாரும் பார்க்கலனா மேலே கை போட்டுக்கலாமா? உன்னை பார்த்தா காதலிக்கிறவளை கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல. ஏதோ தள்ளிட்டு வந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற. அப்படிலாம் இல்ல. அப்ப யார் பார்த்தா என்ன? மற்றவங்களுக்காக எதுக்கு நம்மளை மாத்திக்கணும்? என்னமோ சொன்ன? அங்க பார், அந்த ஆள் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்ன? ஏன் சார் எங்களே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல பொது இடம் கூட பார்க்காம தோல் மேல கை போட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களே, அதான். என்ன சமூக அக்கறையா? உங்களுக்கெல்லாம் பொறாம. நம்ம கூடலாம் இப்படி ஒரு பொண்ணு வரமாட்டேங்கிறாளேங்கிற பொறாம. சரி சரி விட. ஏய் நீ எது கை எடுக்கிற? சார் 50 வயசாகி முன் தலை வழுக்க விழுந்துட்டாலே காதல் பிடிக்காது, காதலிக்கிறவங்களையும் பிடிக்காது. அதுல சொல்ற. என்ன என்னாச்சு? காதல வேணான்னு சொல்ல எனக்கு வயசு 50 இல்ல, என் முன் தலை வழுக்கையும் இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை விட எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் காதல் கல்யாணம் தான். 1972 பத்திரிகையில் இருக்கீங்க, அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். மிரட்டல்கள்லாம் அதிகமாக இருக்குமே. அது நிறைய வரும், ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க. பத்திரிக்கைக்காரனை தொட்டா தொடர்ந்து எதுவாங்கிற பயம். ஆனால் நாங்களும் ஒரே விஷயத்தை பற்றி எழுத மாட்டோம். டாக்டர் பிரகாஷ் பற்றி எதுவும், அப்புறம் அண்ணாச்சி ராஜகோபால் போயிடுவோம். அது வந்துட்டு இருக்கும்போது வைகோ கைதுனா அண்ணாச்சி விட்டுட்டு வைகோக்கு வந்துடுவோம். நாங்கள் பத்திரிக்கையில் எதுக்குமே தீர்ப்பு சொல்கிறது கிடையாது. விஜஸ் ரிப்போர்ட் நடக்கிறத சொல்கிறோம். எங்களுக்கு தேவை பரவாயில்லை, அவ்வளோதான். அது அவங்களுக்கும் தெரியும். அதனால எங்களுக்கு நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க. இவர் இப்படி வெளிப்படையாக பேசுறது தான் சந்தியாவுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ. போதும் 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 சந்தியா. விடு சந்தியா, அவர் என்ன சின்ன பையனா? வேணா வச்சுக்க போறாரு. திருட்டுத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு திருட்டுத்தனமும் இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பதிலா இந்த மணி பேசிக்கிட்டு இருக்கோம். இது நீ எனக்கு கொடுக்குற 15வது கிஃப்ட். காதலுங்கிறது என்ன? ஞாபகம் வச்சுக்கிறதும் ஞாபகப்படுத்திக்கிறதும் தானே. நீ என்ன ஞாபகம் வச்சிருப்பியான்னு தெரியல. பரபரப்பான ரிப்போர்ட்டர், அதனால நான் ஞாபகப்படுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் நல்லா சொல்லு. பதிலுக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கியா? என்ன வேணும்? கேள்வியெல்லாம் நல்லா கேளு. ஒரு முத்தம்? பெருசா ஒண்ணும் வேண்டாம், இத்துணூண்டு சின்னதா. அவ்வளவுதானே? இரு, எங்க கொடுக்க போற? இப்ப நீ தான் கேள்வி கேட்கிற. இங்க பாரு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க எங்க எங்க? ஏய், இப்பதானே சொன்னேன். சொல்லவே இல்ல. சொன்ன சென்சார்ல கட்ட இருக்கும். சீ. ஏய், கண்ணத்துக்கு பக்கத்துல, காதுக்கு கீழே, கழுத்துல முத்தம் கொடுக்கணும். முத்தத்துக்கு அப்புறமும் சத்தம் மிச்சம் இருக்கும். அது எந்த நேரமும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை கண்டிச்சுலாம் தலையங்க எழுத வேணாம் சார். கவர்மெண்ட்னா அப்படிதான் இருக்கும். எந்த கவர்மெண்ட்டுங்க அப்படி இருக்கு? சட்டமன்றமோ நீதிமன்றமோ சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்காம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? என்ன கொலையா பண்ணிட்டாங்க? ஊரை துரத்து இருக்கு. இதை பாருங்க, சக பத்திரிகையாளர்கள் முறையில் இதை நம்ம கண்டிச்சே ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு நமக்கு இதே கைது தான். உரிமை மீறல் சொல்லி பத்திரிக்கை அரெஸ்ட் பண்ணலாம்னா எது உரிமை மீறல்? மந்திரி கோபமாக எழுந்தாருன்னு எழுதுறது தப்புனா மெதுவாக எழுந்தாருன்னு எழுதுறது கூட தப்பு தானே? இந்த கேஸே நிக்காது சார்.
இப்படி தான் ஏற்கனவே ஆனந்தகுடன் ஆசிரியர் அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? கவர்மெண்ட் தான் நஷ்டஈடு கொடுத்துச்சு. ஏக்கா சுண்டல் வேணுமாக்கா? வேணாம்ப்பா. என்ன நேரா வீட்டுக்கா வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? 8 மணி ஆச்சு, வீட்டுக்கு போகலன்னா பொண்டாட்டி ஓதப்பா. 8ஆ? என்னாச்சு? 6 மணிக்கு சந்தியா மீட் பண்றேன். பேசல அப்படியே மறந்துட்டேன். கிளம்புறேன். பாய். பாய். சாரி சந்தியா, இந்த வாரம் இஷ்யூக்கு தலையங்க வைத்தியத்தை பத்தி டிஸ்கஷன், அதான் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன, வேலை இருந்ததுனால தானே லேட்டாக வந்தேன். பரவாயில்ல. எனக்கு செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு 80%. சூப்பர். சந்தியா, நான் லேட்டா வந்தது உனக்கு கோவம் இல்லைல்ல? ஐயோ இல்லை. ஓகே ஓகே, நாளைக்கு அப்பா வராரு. எப்போயும் என் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாரு. ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி நாளைக்கு நான் பேச போறேன். என்ன எதுவுமே பேசாம இருக்க? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை சொன்னதும், இந்த பொண்ணு வேணாம், நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா நீ என்ன செய்வ? அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு, சம்மதிப்பாரு. அப்பா சம்மதிப்பாரு, ஓகே. ஒருவேளை சம்மதிக்கலனா? நான் சொன்னா கண்டிப்பா சம்மதிப்பாரு. ஐயோ, அப்பா சம்மதிப்பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், 5-6 பிள்ளைங்க பெற்றுப்போம், சந்தோஷமா இருப்போம், அதெல்லாம் ஓகே. சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக கேட்குறேன். ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நீ என்ன செய்வ? சரி, ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் அப்படி நடக்கணும்னு விரும்புகிறேன். ஏய், என்ன சொல்ற? இல்லை, நான் தான் உன்னை தேடி வந்தேன். நான் தான் உன்கிட்ட காதலை சொன்னேன். நான் தான் முத்தம் கொடுன்னு கேட்டேன். இப்போவும் நான் தான் உனக்காக காத்துட்ருக்கேன். நீ எதையும் எனக்காக செஞ்சதே இல்லை. உங்க அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச பிறகாவது எப்பவாவது என்ன நினைச்சு, அடடா நம்ம சந்தியாவை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைப்பேல. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கட்டும். ஹலோ. என்ன சந்தியா, தூங்கிட்டியா? ஆமாம், என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நான் பேசினதில் டிஸ்டர்ப் ஆயிட்டியா? இல்லை, ஆமாம். ஏய், இல்லையா ஆமாவா? ஆமாம். நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க இல்லாமல் போயிட்டா என்னாகுமோன்னு பயம் வரும் இல்லையா? அதில் சொன்னதான் அது. சாரி, உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். தெரு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கியா? இன்னொரு சிகரெட் பிடிச்சிட்டு 10 பேர் யோசி. நானும் 10 பேர் யோசிக்கிறேன். நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நாளைக்கு முடிவு பண்ணலாம். அப்பா, ஒரு வழியா சிரிச்சியே. குட் நைட். குட் நைட். பொண்ணு நல்லதா இருக்கு. குடும்பம் எப்படி? பொண்ணு குணம் தெரிஞ்சா குடும்பம் எப்படின்னு தெரிஞ்சிடாதா? நான் சொல்றேன், தங்கமான பொண்ணு. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. எப்ப அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானோ அப்பவே எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் பொண்ணு வேற ஆளுங்க, வேற பழக்க வழக்கன்ற போது மனசுக்குள்ள லேசா கற்குங்குது. காதல் கல்யாணம் நமக்கு புதுசு தானே. நாடகத்தில் காவியத்தில் காதலென்றால் நாட்டினர்தான் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றருகே காதல் என்றால் உருமுகின்றார். இது பாரதி பாடல். நீங்க தமிழ் வாத்தியாரு, எத்தனை பிள்ளைகளை சொல்லி கொடுத்துருப்பீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பொண்ணு பார்க்க நான் போகல, எங்க அப்பாவே முடிவு பண்ணிட்டாரு. என் பையனுக்கும் நான் பார்க்க முடியல, அவனே முடிவு பண்ணிட்டான். அப்பா, உங்களுக்கு சம்மதம், ஆனால் பொண்ணை பார்க்கணும், அவ்வளோதானே? இன்னைக்கு சாயந்தரமே கூப்பிட்டு வரேன்.
சந்தியா ஃபோன் வந்திருக்கு. வரேன். ஹாய் திரு. சந்தியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். அப்பா நம்ம கல்யாணத்தை சம்மதிச்சிட்டாரு. ஹே, வேற என்ன சொன்னாரு? அவர் உன்னை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டேன்னா சந்தோஷப்படுவாரு. ஐயோ, வீட்டுக்கா? நான் வர மாட்டேன்ப்பா. ஏன், நீங்க வந்ததே இல்லையா? வந்திருக்கேன், ஆனா இப்ப வர மாட்டேன். நீ வந்து கூட்டிட்டு போனா வரேன். சரிம்மா, டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பை.